பெரியாரை பத்தி எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாம சும்மா வாய்க்கு வந்தத சங்கிகள் சொன்னதாக தன்னுடைய இது உங்க ஊர்ல தக்காளி சட்னியா? என்னென்ன பார்த்தா தெரியல, சேப்பா இருக்குல்ல. சிகப்பா இருந்தா தக்காளி சட்னியா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு பிரஸ் மீட்ல பெரியாரை பத்தி எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாம சும்மா வாய்க்கு வந்தத சங்கிகள் சொன்னதாக தன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் பெரியார் சொன்னதாக ஒரு பொய்யை சொல்லி வதந்தியை ஒரு அவதூறை இந்த சமூகத்துல கட்டவிழ்த்து விட்ட சீமானை கண்டித்து பல பேர் ஆதாரம் இருக்கான்னு கேக்குறீங்களா? இல்ல, விடுதலை 7/11/1953 சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னு எல்லாம் ஆதாரபூர்வமா, காமத்தை அடக்க முடியலைன்னு சொன்னா உன் தாயிட்டமோ மகளிடமோ அதை தீர்த்துக்கொள். அவர்களும் பெண்கள் தான். உன் திருப்தி தான் உனக்கு முக்கியம். இதுதான் பகுத்தறிவு பகலவன். எப்பா இந்த காசே வாங்காம வாயில வேலை பார்ப்பனே, அது நீதானே? ஆமாமா, நான் தான். இப்ப நான் என்ன பண்ணிட்டுன்னு ஏர்ல வந்து அடிக்கிறேன். அதாவது ஒரு பொற்கால ஆட்சி நடக்கும்போது இவங்க அனாவசியமா குறைஞ்சல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அப்படின்னு ஒரு வேளை அவங்க நினைக்கிறாங்களே என்னமா நக்கல்யா அவனுக்கு. இங்க பொற்கால ஆட்சி நடந்துட்டு இருக்கு. சிபிஎம் வந்து தேவையில்லாம குறைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரியல. உன்னை எதிர்த்து நிக்கிறேன். முதல்ல எந்திரிச்சு நில்றா, அப்புறம் எதிர்த்து நிக்கலாம். பெரியாரை வந்து விமர்சிக்கணும் சொன்னா பெரியாருடைய வார்த்தைகளை வைத்துதான் விமர்சிக்கணும். பெரியார் வந்து சிறு வயதில் மைனராக இருந்தேன், நான் பாலியல் தொழிலாளர் போனேங்கிறது பெரியார் தான் சொல்றாரு. அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ அதானே நினைச்சேன். இந்த கவிதை வந்து நினைச்சேன். புரோக்கர் பையல பொம்பளை புரோக்கர் நீ. எல்லாம் பெரியாரால். பெரியாரை நான் 5 ஆண்டு காலம் பார்த்திருக்கின்றேன். பெரியாரோடு நான் பழகி இருக்கின்றேன். பெரியாருக்காகவே மாணவ பருவத்திலே நான் கடுமையாக உழைத்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட பெரியாரை நான் பல முறை கோவையிலே அவர் வரும்போது அவருக்கு தோள் கொடுத்து அவர் நீ எப்ப அழுகுற? நான் தான் அழுகணும். பெரியாரை பத்தி ரொம்ப தரக்குறைவா 2-3 நாளா அதிகமா பேசுறாங்க. இப்போ அத சில பெரியாரை பற்றி தரைக்குறைவாக பேசுகிறவனுடைய பிறப்பையே நான் சந்தேகப்படுகிறேன். சூழியல் அறிவு எவ்வளவு கொண்ட மேதைகள் தெருவில் தெரியும். படிச்சு விட்டு என்ன செய்யறது தெரியாம எவ்வளவு பெரிய ஆளு இருக்கான். விட்டு சும்மா இப்படி காலங்காலமா பண்ணிதான் நல்ல கண்ணுங்க ஒரு மாபெரும் மேதை கிடைச்சே பயன்படுத்திக்கல. இந்த சும்மா அப்படிதான் பழனி பாபாவை கொலை பண்ண விட்டீங்க நீங்க. இன்னைக்கு பழனி பாபாங்கிற வார்த்தையை உச்சரிக்க கோஆபரேட் பண்ண. அப்படிதான் பழனி பாபாவை கொலை பண்ண விட்டீங்க நீங்க. இன்னைக்கு பழனி பாபாங்கிற வார்த்தையை உச்சரிக்க இஸ்லாமிய அரசியல் கட்சிகளுக்கு துணிவு இல்லையே. ஏன்னா அவன் கடைசி காலத்துல சொல்லிட்டான், அவனால் மான தமிழன் சொல்லிட்டான். தமிழா இன பற்றுக்கொள்ளாதரா, இன வெறி கொள்றா, இல்லைன்னா நீ ஆளப்படுவாய், ஒருபோது ஆள மாட்டான்ட்டான். மானமுள்ள ஒரு தமிழன் திமுக ஓட்டு போடுவானாடா, வாக்கு செலுத்துவானாடா? கேட்டது இருக்கு. காட்டுங்க சொல்றேன். இத பிடிங்க, பிடிங்க. முதல்ல ஒரு நல்ல காரியத்தை செய்ய போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன அடிக்கிறது என்கிட்டவே ஆசீர்வாதம் கேட்கிறானே. அதை கொடுங்க. மாட்டேன். அப்புறம் அவன் கதை வசனம் எழுதுவான்டா. தேவையான குசுபோட கூட்டி வைப்பான்டா. அவனால நமக்கு நீங்க பேசுனதெல்லாம் இருக்கு. நீ வந்தயம் பண்ணவனுக்குலாம் ஓட்டு போட்டு சாவாடா. நீ என்னடா தமிழா நீ வந்து ஆட்சிக்கு வர போற? எல்லாரும் தமிழ் மக்கள் தாங்க பேசியிருக்காரு இதுவரை. எல்லா பேச்சு எல்லாரும் இஸ்லாமிய மக்களே கிடையாது. அப்புறம் சும்மா ஏதாவது பேச்சு கிடக்குது. நீங்க அடம் பிடிக்க கூடாது. அஞ்சலி சக்தியை லவ் பண்ணல. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லுங்க. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியலின் போது 500 தென்னை மரங்களை வெட்டியதாக கொண்டாடப்படும் இந்த ஈவேரா மதுவிலக்கு பற்றி பின்னாளில் தெரிவித்த முத்தான கருத்துக்களை இப்போது எடுத்துரைப்பது அவசியமாகிறது. அவர் தெரிவித்த கருத்துக்கள்: 1. மனைவியிடம் கலவி செய்யக்கூடாது என்று சொல்வதற்கும் நீ மது அருந்த கூடாது என்று சொல்வதற்கும் என்ன வேதம் என்று கேட்கிறேன். விடுதலை 18/3/1971. ரயிலுக்கு நேரமாச்சுன்னு ஒரு 10 ரூபா போயிரு.
அப்படி மிதி தருத்திரம் முடிச்சவன் ஊர் பக்கமே வரக்கூடாது. 2. கோயிலை மட்டும் வைத்துக் கொண்டு கள்ளுக்கடைகளை மூட வேண்டுமா? விடுதலை 20/6/1973. 3. மது தலைப்படுத்தப்பட்ட நாடு அடிமை நாடே ஆகும். விடுதலை 16/2/1969. பெரியவங்க சொன்னா மறக்கூடாது. நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? போடா அடங்கொன்னியா, அடங்கொப்பமவனே, அடங்கொக்காமவனே, அடங்கொப்பத்தாமவனே. இங்க பா. 4. குடிப்பது தவறில்லை. கள்ளுக்கடை எல்லாம் மூடியிருந்தாங்க. அப்ப குடிக்காமல் இருந்தாங்களா? குடிச்சுக்கிட்டு தானே இருந்தாங்க. ஜனங்க சோம்பேறியாய் ஆனதற்கு காரணமே மது ஒழிப்பு தான். பெரியார் ஈவேரா தொகுதி. யாருமா வீட்டுல? அண்ணன் இங்க குமிச்சு கிடக்கிற இரும்பு எல்லாம் அள்ளிக்கிட்டு போய் சொன்னாரு. எந்த இரும்பு அள்ளிட்டு போய் சொன்னாரு? எவன் சொன்னது? என் புருஷன் வெளிநாட்டு போய் 2 வருஷம் ஆகுது. வெளிய வந்தா வேட்டியா ஊறி விடுவேன். ஜாக்கிரதை, ஓடல இல்ல எடி வளர்க்க மாட்டேன். முப்பாட்டனோட போய் சேர போறேன். வீட்ல ஆளெல்லாம் போதும். இரும்பு வேணும், துரும்பு வேணும்னு. அட்ரஸ் எந்த வீடா இருக்கும்னு தெரியலையே. ஐயோ, தெரு தெருவா அலைய வச்சுட்டேன். தமிழ் தேசியம் இந்த மண்ணில் வளர்ந்து விடவே கூடாது என்பதற்காக வேலை செய்தவர் தான் ஈவேரா. நாயக்கமார்கள் நாமம் சாட்டப்படுகிறார்கள் அவர் கற்று எழுதுகிறாரு, தலையங்கம் எழுதுகிறாரு. தனது சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் என்ன சொல்றாரு? சமூக உணர்வு வேண்டும், குடி உணர்வு வேணும், வர்க்க உணர்வு வேணும்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? ஒன்று கூடுங்கள், மாநாடு நடத்துங்கள், அப்பதான் வந்து நம்ம உரிமையை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்லாம் பேசுறாரு. இது தான் சமூகத்துக்கு மட்டும் தான் சொல்றாரு. மித்த சமூகத்துக்கு ஏதாவது சொல்லியிருக்காரு? இது மாதிரி நாயக்கர்களுக்கு மட்டும் இதை சொல்றாரு, மித்த சமூகத்துக்குலாம் அதை சொல்லல. அப்ப என்ன, தன் சமூகம்னு வரும்போது அதை பாதுகாத்துக்க தெரியுது. இன்னைக்கே பாருங்க, திராவிட இயக்கத்தில் இருக்க எத்தனையோ பேர் வந்து தெலுங்கு சாதிய மாநாடுகளை கலந்துட்டு பேசிக்கிட்டு நம்ம எத்தனை முறை விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். ரெட்டி மாநாடுகளை கலந்துகிட்ட திராவிட இயக்க தோழர்கள், நாயுடு மாநாடுகளில் கலந்து கொண்ட திராவிட இயக்க தோழர்கள் விமர்சனம் பண்ணது இல்லையா? காரணம் என்ன? அவர்கள் சாதியை வாழ வைத்துக் கொள்வார்கள், ஆனால் தமிழ் சாதியில் ஒழித்து விட வேண்டும். அப்ப இது வந்து இந்த சாதி ஒழிப்புங்கிறது தமிழனை ஏமாற்றுவதற்காக தொடர்ந்து சொல்லப்படக்கூடிய ஒரு அயோக்கியத்தனம். இதை தமிழ் தேசியவாதியாக, உண்மை தமிழ் தேசியவாதியாக இருக்க யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனக்கு தெலுங்கு, தமிழ், கன்னடம், துளு, மலையாளம், மராட்டி, சமஸ்கிருதம் ஆகிய 7 மொழிகள் தெரியும். இதில் எது எனது தாய்மொழி என்று உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். முடிந்தால் கூறு பார்ப்போம். உமது தாய்மொழி தெலுங்கு. అందరూ ఇక్కడ వచ్చినది சிக்கி கொண்டான் மன்னா. என் தாய்மொழி தமிழ்தான் என்பதை தாங்களும் அறிவீர், இந்த அவையோரும் அறிவார்கள். என்ன போட்டியாளர், முதல் கேள்விக்கு சாமர்த்தியமாக பதில் கூறிய நீ இந்த கேள்வியில் சரிந்து விட்டாயே. இல்லை மன்னா, உறுதியாக சொல்கிறேன், இவருடைய தாய்மொழி தெலுங்குதான். இல்லை மன்னா, தமிழ்தான். தெலுங்குதான். தமிழ்தான். தெலுங்குதான். தமிழ். தெலுங்கு. தமிழ். தெலுங்கு. மன்னா, என் தாய்மொழி தமிழ்தான் என்பதை நான் அடித்துக் கூறுகிறேன். மன்னா, இவருடைய தாய்மொழி தெலுங்குதான் என்பதை நானும் அடித்துக் கூறுகிறேன். అందరికీ బాగా సంతోషం. మాకు కూడా తెలుగులో మాట్లాడటానికి నింద ఆశ ఎక్కువ ఉంది. தேவுடாவா? அப்படி என்றால் உன் தாய்மொழி தெலுங்கா? சுந்தர தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நீ மந்திரி பதவிக்காக அதை மறைத்துவிட்டு இத்தனை காலம் நாடகம் ஆடி இருக்கிறாயே, நீ குஷிக்குள்ளியாது. சமைச்சண்டி பிரபு. நீ சமைத்தால் என்ன, சமைக்காவிட்டால் எனக்கு என்ன? மன்னா, சமைச்சண்டி என்றால் மன்னியுங்கள் என்று அர்த்தம். பேசாதே கூச்சண்டி. அந்த பிரம்மாவுக்கு பொண்டாட்டி யாரு? அவனோட மகன் சரஸ்வதி, அவதான் பொண்டாட்டி. தெரியாம இருந்தாங்கன்னு சொல்றதுக்கு இல்லை. அந்த சரஸ்வதி கதையை பார்த்தா இந்த பொங்கலை அவன் உண்டாச்சு ஓட்டு பார்த்தா அழகா இருந்தா போய் காட்டி பிடிச்சான். அவன் என்னென்ன அப்ப நான் தெரியும், நான் வந்து காட்டி பிடிக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. நான் ஓடுனா சிவன் பிரம்மா கூட்டம் என்னடா மகன் கிட்ட பிரகாரம் பண்ணேன். உனக்கு தெரியாத ஆசை வந்து அம்மா என்ன மகன் என்ன கூட்டம் போமான்னா ஆசை வந்தா பேரம் இல்லைங்கிறான். எப்போ அவங்க அவனுமே கொண்டாக்கி போட்டுனா ஈஸி இருக்கிறாங்க. இப்படியாக ஒரு முறை இல்லாது அத்தையும் தரட்டுன்னு சொல்ல முடியுமா? காரியங்கள்னா நடந்திருக்காதே தவிர
அந்த முதலாளிக்கு என்ன இருக்குன்னு ஒட்டிக்கொண்டு இல்லாட்டாவே இப்படியாக எவ்வளவோ என்ன இருக்குது எனக்கு தக்காளி சட்னா முட்டிக்கிட்டு